7ன்ற நம்பருக்கு வந்து அவ்வளோ இது இருக்கு. 7 வந்து ஒரு ஏஞ்சலிக் நம்பரு. மாரி இந்த நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இன் லவ்வ காட்டுது. உங்களோட டெஸ்டினிய காட்டுது. உங்கள வந்து ஒரு ரைட் பாத்ல வந்து கைட் பண்ணுது. ஒரு கார்டியன் ஏஞ்சலா வந்து. இன்னர் விஸ்டம வந்து இது பண்ணுது. உங்களோட பர்ப்பஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஒரு பியூர் அன்கண்டிஷனல் லவ்வா மாறுது. இது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 7க்கு வந்து டிவைன் கைடன்ஸ் இன் லவ் அது மாரி இன்னும் நெறைய இருக்கு. அத நான் இங்க ஸ்க்ரீன்ல போடுறேன் பாருங்க. அதனால தான் இந்த படத்துல 7 வந்து நம்ம செல்வராகவன் சார் அடிக்கடி வந்து ரிசம்பிளன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாரி இந்த படத்துக்கு ரெயின்போ காலனின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ எப்படி வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலும், மழையும் சேம் டைம்ல வந்தா தான் இது ரெயின்போ வரும். அதே மாரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்டு கதிர் அந்த ஓப்பனிங் சீன்ல பைக்ல வரும்போது மழையில தான் ஓப்பனிங் சீன் இருக்கும். அதே மாரி அனிதாவ வந்து ஃபர்ஸ்ட் கதிர் பார்க்கும்போது, ஒரு சூரிய வெளிச்சத்துல தான் பார்ப்பாரு. இப்படி கண்ணு கூச கூச இப்படி வச்சு பார்ப்பாரு. அப்ப வந்து இருண்டு கிடக்கிற நம்ம கதிர் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா, ஒரு ஏஞ்சலா, ஒரு கார்டியன் ஏஞ்சலா வந்து நம்ம அனிதா வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலும் இந்த ரெயின்போ சொன்னேன்ல, அந்த காரணம் அதுவும் இருக்கு. வெயிலும், மழையும் சேர்ந்தா தான் ரெயின்போ வரும். இதையுமே இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் வரும்போது மழையும் 7:30 யூஸ் பண்ணியிருப்பாரு. வெயிலையும் 7:30 யூஸ் பண்ணியிருப்பாரு. செல்வராகவன் சார் பிரில்லியன்ட்டா யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழையா வந்து ஹீரோவ இது போர்ட்ரை பண்றாருல்ல நம்ம செல்வராஜ் சார். அதே மாரி அந்த சோனியா அகர்வால் அனிதா கேரக்டர் வந்து வெயிலா வந்து சேர்ந்த உடனே, இருட்டா இருக்கிற நம்ம கதிரோட வாழ்க்கை வந்து ரெயின்போ மாரி கலர்ஃபுல்லா மாறுது. அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுல கன்வே ஆகுது. இந்த இந்த பாருங்க டைட்டில்லயே பாருங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சிருக்காரு.